எந்த அளவுக்கு அவருக்கு செல்வம் சேர்ந்தது என்றால், அமெரிக்காவுடைய வர்ஜீனியா வட்டாரத்தில் ஒரு தீவையே விலை கொடுத்து வாங்குகிற அளவுக்கு, குறிப்பா ஏழை நாடுகளில் இருந்து பெண் குழந்தைகளை கடத்தி சென்றார். படிப்படியாக அவர்களுடைய அந்த பாலியல் வக்கரம் இருக்கு இல்லையா, பாலியல் உறவு ஆசை, அந்த ஆசைக்கு இந்த சிறுமிகளையும் பெண்களையும் உட்படுத்த தொடங்கினார். அவர் மர்மமான முறையில் செத்து போனார். ஏன் மர்மமான முறையில்? அவர் பொதுவா தற்கொலை என்று சொல்லப்படுகிறது. ஆனா என்னன்னா, அமெரிக்கா போன்ற ஒரு நாட்டுல ஜெயிலுக்குள்ள சிசிடிவி கேமரா வேலை செய்யலன்னு சொன்னா யாரும் நம்புவாங்களா? இவர் மூலமாக சில உண்மைகள் வெளியே வந்தா நம்முடைய தலை உருளும், நாம மாட்டிக்குவோம் என்று நினைத்தவர்கள், அது அமெரிக்காவிலும் இருக்கலாம், வெளிநாட்டவர்களா இருக்கலாம், பெரும் தலைகள் தங்களுடைய தலை உருளக்கூடாது என்பதற்காக இவருடைய தலையை உருள வைப்பது என்று இருக்கலாம். இப்ப இந்தியா முழுக்கன்னு இல்லாம உலகம் முழுக்க பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். இதோட பின்னணி பத்தி இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக கோவிந்தா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் தோழர். வணக்கம். இப்ப எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா என்ன, அதோட பின்னணி பத்தி உங்க பார்வையில அது எப்படி இருக்கு? அதாவது உலகத்துல பல நாடுகள்லையும் கூட நம்ம ஒரு விஷயத்த பார்க்கலாம். என்னன்னா, ஏதாவது ஒரு போர்வையில ஒரு உல்லாச விடுதி மாதிரி ஏற்படுத்தி வச்சுக்குவாங்க. ஆனா அதுல நல்ல உயர்ந்த மட்டங்கள்ல இருக்கிறவங்க, உயர்ந்த மட்டம்னா அரசியல்ல அல்லது தொழில்துறையில, வணிகத்துல, இப்படி ஏதோ ஒரு இதுல பெரிய ஆட்களா இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் அங்க வரவழைப்பாங்க. அவங்க பெரிய இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு சில சிறிய சிறியன்னு கூட சொல்லக்கூடாது, ரொம்ப சின்னத்தனமான வக்கரங்கள், ஆசைகள்லாம் இருக்கும்ல, அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க அந்த இடங்கள்ல. அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தியே அவங்க அவங்களோட தொடர்புகளை ஏற்படுத்திக்கிட்டு, எனக்கு அவங்களோடலாம் தொடர்பு இருக்கு, மேலிட தொடர்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லி அது ஒரு செல்வாக்காக மாத்தி, ஒரு அதிகார தரகர்கள் போல மாறி, சில பேருக்கு அவங்களுக்கான சில தேவைகள் இருக்கும்ல, அதெல்லாம் நிறைவேற செய்வாங்க. அதை முடிச்சு கொடுங்க, இதை முடிச்சு கொடுங்க அப்படிலாம் சொல்லி அப்படிலாம் செய்வாங்க. இது வந்து இந்த மாதிரி ஆட்கள் அரசியல்ல இருக்கிறாங்க, ஆன்மீகத்துல முக்கியமா இருக்கிறாங்க, அது மாதிரி தொழில்துறையில இருக்கிறாங்க, இப்படி பல மட்டங்கள்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படிப்பட்டவங்க காலங்காலமாவே இருந்துட்டு வராங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, காலங்காலமாவே இருந்த மன்னர்கள் காலத்துல இருந்தே மன்னர்கள் அதுக்குன்னே தங்களுக்குன்னு ஒரு அந்தரங்க சபையை வச்சிருப்பாங்கல்ல, அந்தரங்க அரண்மனையை வச்சிருப்பாங்க. என்ன, அதுல அவங்களுடைய சுகபோகங்களுக்காக மட்டும் இல்லாம விருந்தினராக வரக்கூடிய மன்னர்களுக்காகவும் அதெல்லாம் பயன்படுத்துறது. வரலாற்றுல அந்த காலத்துல போயிடுச்சு. அவங்களை போய் தேடி தண்டிச்சுக்கிட்டு இருக்க முடியாதுன்னு வைங்க. ஆனா இப்படி உலகம் முழுக்க காலங்காலமாக நடந்து வருகின்ற இந்த தொடர்ச்சியினுடைய தற்போதைய பதிப்பு அல்ல தற்போதைய பிம்பம் தான் அந்த நீங்க சொன்ன அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன், அவர் பேரு ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இத்தனைக்கும் அவர் வந்து செத்து போய் 6 வருஷம் ஆச்சு. 2019ஆம் ஆண்டு நியூயார்க் தெற்கு சிறை கைதியாக இருந்த போதே சிறைக்குள்ளேயே செத்து போயிட்டார் அவர். என்ன, ஆனா செத்து போனதுக்கு அப்புறம் இப்போ அந்த 6 ஆண்டுகள் இன்னும் ஒரு ஆவி சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த ஆவி பல பேரோட தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு. பல நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள், இதே போன்ற பெரிய ஆட்கள், அவங்களுடைய தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஆவி வந்து நம்ம பொதுவா கதைகள்ல படிக்கிறோமே, கண்ணுக்கு தெரியாத அல்லது ஒரு மாதிரி வெள்ள உருவமா இருக்கிற அந்த ஆவி இல்ல, ஆவணமாக எழுத்துப்பூர்வமான ஆவணமாக இருக்கிற ஆவி அந்த ஆவி. அதுதான் பல பேரையும் கலங்க வச்சுக்கிட்டு இருக்கு. உலகம் பூராமே நீங்க சொன்னது போல எல்லா நாடுகள்லயும் இந்த செய்தி பரவிட்டு இருக்கு. எல்லோருமே அதை பற்றி பேசுகிறார்கள். பல கோணங்கள்ல அவங்கவங்க கண்ணோட்டத்துல அந்த ஜெஃப்ரின் கோப்புகள் என்று சொல்லப்படுகின்ற ஜெஃப்ரின் ஃபைல்ஸ், இதை பற்றிய விவாதங்கள் நிறைய கிளம்பி இருக்கிறது. சரி, இது யார் இந்த ஜெஃப்ரி அல்லது யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்? இவர் வந்து ஒரு சாதாரண ஆசிரியர், கணித ஆசிரியரா இருந்தவர் தான். ஆனா கணித ஆசிரியர் வந்து வேற சில கணக்குகளை போட தெரிஞ்சவராக இருந்தார். அதனாலதான் சின்ன சின்ன தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய கணக்குகள்னா வெறும் இந்த கணித பாட கணக்குகள் மட்டும் இல்லாத நிதி கணக்குகள், பணக்கணக்குகள், அதை வரவு செலவு வைக்கிறது, அதை எப்படி எந்த கணக்குல எதை போட்டா எப்படி வரியை கொடுக்காம ஏமாத்தலாம்
எப்படி பெரிய பெரிய வரி விதிப்புகள்ல இருந்து நழுவி அதை வந்து பணமா சேர்த்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற நுட்பத்தெல்லாம் தெரிந்து கொண்டவர். அது தெரிந்து கொண்டது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு, பெரிய தொழிலதிபர்களுக்கு, பெரிய வணிகர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட நிதி ஆலோசகராக மாறினார். இப்ப இங்க பார்க்கிறோம். அதாவது சட்டப்படி என்ன செய்யணும்? இதுக்கான விதிகள் எப்படி இருக்குங்க? அப்படிப்பட்ட ஆடிட்டர்கள் இங்கெல்லாம் இருக்கிறாங்க. பல பேர் இருக்கிறாங்க. சட்டப்படி அது ஒரு நிறுவனம் வந்து நேர்மையாக செயல்படுவதற்கு, வளர்ந்து கொண்டே போவதற்கு சட்டப்படியான நடவடிக்கைகள் என்ன? கணக்கு வழக்கெல்லாம் எப்படி வச்சுக்கணும்? அவங்களே கண்காணிப்பாங்க. அப்படிலாம் ஆடிட்டர் நிறைய பேர் தணிக்கையாளர்கள் சந்திச்சிருக்கிறோம். அப்படிப்பட்டவங்க இருக்காங்க. அதுல சில பேர் வந்து சட்டத்தின் பிடியிலிருந்து எப்படிலாம் தப்பிக்கலாம், சட்டத்தின் கண்ணில் எப்படிலாம் மண்ணை தூவலாம் அப்படி அதுல இருக்கிற ஓட்டைகளை தெரிந்து வைத்துக் கொண்டு அதற்கேற்ப வேலைகளை செய்வார்கள். இவ்வளவு அந்த பெரும் பணக்காரர்கள் சேர்த்து வைத்திருக்கிற பணத்தை எப்படி அது அதாவது பொதுவா வெள்ளை பணத்தை கருப்பு பணமாக மாற்றுவது என்று சொல்வார்கள். நான் மாத்துறது ஆனா கருப்புன்னா கேவலமா? கருப்பு பணத்தை எப்படி வெள்ளை பணமாக மாற்றுவது என்று சொல்லிக் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட வேலையைத்தான் இவரும் செஞ்சார். பெரும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அவர் என்ன பண்றாருன்னா, சாதாரண பணக்காரர்கள்லாம் கிட்ட வராத அப்படின்ட்டு ரொம்ப பெரிய பணக்காரர்கள் ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் தான் தன்னிட்ட வரணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் கொண்டு வந்தாரு. அதுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் ஃபீஸ் அதுக்கெல்லாம். அவங்க ஆதாயத்தையும் பாக்குறாங்க. இந்த வழிமுறைகளை கையாண்டா அவங்களுக்கு பல கோடி மிச்சமாகுது. அப்ப இவருக்கு சில கோடிகளை கட்டணமா தர்றதுல அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. இப்படித்தான் படிப்படியாக தன்னை வளர்த்து கொண்டே வந்தார். எந்த அளவுக்கு அவருக்கு செல்வம் சேர்ந்தது என்றால், அமெரிக்காவுடைய வர்ஜீனியா வட்டாரத்தில் ஒரு தீவையே விலை கொடுத்து வாங்குகிற அளவுக்கு தனக்குன்னு ஒரு தீவு வாங்கினாரு. அப்புறம் தீவு வாங்கினதுக்கு அப்புறம் தீவுனாலே அது இயற்கை சூழலோட கொஞ்சம் உல்லாசமா இருக்கிறதுக்கான மனசை தூண்டி விடும்ல. அப்ப ஒரு உல்லாச விடுதியை அங்க அமைக்கிறார். ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கல்வி, அறிவியல், வேற சில சமூக பணிகள் சார்ந்த சமூக தொண்டுகள் இது சார்ந்த பணிகள்லாம் அங்க நடக்கிறதுக்கு அதற்கான அமைப்புகள், அதற்கான நிறுவனங்கள் சொல்லி ஏற்படுத்திக்குவாரு. பைனான்சியல் ட்ரஸ்ட் கம்பெனி அதுதான் அவர் நடத்திட்டு வந்த கம்பெனியோட நிறுவனத்தோட பேர். தொடக்கத்துல வந்து தன்னுடைய பேர்லயே அந்த கம்பெனி ஆரம்பிச்சார். எப்ஸ்டீன் ட்ரஸ்ட்ங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேர்ல தான் ஆரம்பிச்சாரு. எப்ஸ்டீன் பைனான்ஸ் கம்பெனிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாரு. பிறகு இப்படி தன்னுடைய பேரை தூக்கிட்டு பைனான்சியல் ட்ரஸ்ட் கம்பெனின்னு ஆரம்பிச்சாரு. இதை தேடி வரக்கூடியவங்க இருப்பாங்க பாருங்க. இந்த மாதிரியான பட்டுவாடாக்காக, இந்த மாதிரியான பணம் பதுக்கிற வேலைகளுக்காக வருவாங்க பாருங்க. அவங்களுடைய வேற பலவீனங்களை தெரிஞ்சு சொன்ன போல பெரியவர்களுடைய சின்னத்தனமான ஆசைகள் அதுக்கு அந்த நான் சொன்ன உல்லாச விடுதி போலதான் அமைச்சிருந்தாங்க. அங்கே அதற்கான ஏற்பாடுகள்லாம் இருக்கும். வெறும் ஏற்பாடுகள்னா எப்படின்னா இதற்காக பல நாடுகளை சேர்ந்தவர்கள் அங்க வர்றாங்க. என்ன குறிப்பா அமெரிக்காவை சேர்ந்தவர்கள், ஐரோப்பாவை சேர்ந்தவர்கள், இங்க ஆசியாவில இருந்து கூட சில நாடுகள் வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் அங்க போக ஆரம்பிச்சாங்க. அவர்களுக்கான அந்த விடுதியில அவர்கள் சேவை செய்வதற்கு தொண்டு மசாஜ் செய்வதாகத்தான் பேர் வெளியில. ஆனா நமக்கு தெரியும் என்னெல்லாம் அதுல அக்கிரமங்கள் நடக்கும். அதற்காக வேற பல நாடுகள் குறிப்பா ஏழை நாடுகளில் இருந்து பெண் குழந்தைகளை கடத்தி சென்றார். பெண்களையும் கடத்தி சென்றாங்க. கடத்துறதுனா தெரியாம யாருக்கும் தெரியாம அப்படி பிடிச்சிட்டு போறது இல்லை. ஆசை காட்டுவது. நீ அங்க ஏன்னா ஏழை குழந்தைகளுக்கு நிறைய படிக்கணும்னு ஆசை இருக்கு. நீ அங்க வந்தன்னா உன்னோட மேல் படிப்புக்கு அவர் பணம் கொடுப்பாரு. அந்த செலவு பூரா அவர் ஏத்துக்குவாரு. சின்ன சின்ன அவருக்கு வேண்டிய சில உதவிகளை மட்டும் நீ செஞ்சுட்டு அங்கேயே இருக்கலாம், வசதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் உண்மைதானே. ஏன்னா அவ்வளவு பெரிய ஆளு என்ன சாதாரண இதுல தங்க வைப்பாரு. அப்படியான அந்த படங்கள்லாம் காட்டி இப்படி ஒரு நிலமோ அது மட்டும் இல்லாம நீ படிச்சு முடிச்சோட நல்ல வேலை கிடைக்கும். அது வரைக்கும் உங்க குடும்பத்துக்கும் பணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்படிலாம் சொல்லி அந்த குழந்தைகளையும் அவருடைய பெற்றோர்களையும் நம்ப வைத்து அழைத்து சென்றார்கள். அது மாதிரி இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் பல கனவுகள் இருக்கும். அவங்களுக்கும் இதே மாதிரி படிக்கிற ஆசை இருக்கும். தொழில்கள்ல குறிப்பா இந்த மாடலிங் போன்ற தொழில்கள் இருக்குல்ல, அதுல வந்து இப்போ புகழும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும் இல்லையா? சோ உங்களை நல்ல மாடலாக மாத்துவாரு. அதற்கான பெரிய பெரிய மாடலிங் கம்பெனிகள்லாம் நம்ம சாருக்கு கிளையண்டா இருக்காங்க. ஆனா நீங்க வந்தீங்கன்னாக்கா
அந்த கம்பெனிகளோடலாம் அவங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பாரு. நீங்க பெரிய மாடல் ஆகலாம், சினிமால நடிக்கலாம், அப்படி இப்படின்னு. இதெல்லாம் நம்பி வருகிற பெண்கள் அங்க கொண்டு போய் அந்த இடத்துக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் முதல்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த மாதிரி பணம்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு. சிறு அந்த மசாஜ் வேலை உண்மையிலேயே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வரக்கூடியவங்களுக்கு உடம்பு பிடிச்சி விடுறது, கை காலை பிடிச்சி விடுறதுன்னு சொல்லி. இவருக்கே கூட, எப்ஸ்டீனுக்கே கூட. அத முதல்ல எப்ஸ்டீனுக்கு மட்டும் தான் செய்ய விடுவாங்க. ஏன்னா அப்பதான் அவங்க நம்புவாங்க. அவரும் படிப்படியாக நம்ம நம்ம சாருடைய ஃப்ரெண்டு அவருக்காக செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி படிப்படியாக அவர்களுடைய அந்த பாலியல் வக்கரம் இருக்கு இல்லையா? பாலியல் உறவு ஆசை. அந்த ஆசைக்கு இந்த சிறுமிகளையும், பெண்களையும் உட்படுத்த தொடங்கினார்கள். மிரட்டுறது, கட்டாயப்படுத்துறது. இத வெளியில சொன்னாக்கா உங்கள் பெற்றோர்களுக்கு பெரிய பிரச்சனைகளை வர வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது. இப்படியாக அது மட்டும் இல்லாம இப்படி கொண்டு போற குழந்தைகள் அந்த பெண்களுடைய பாஸ்போர்ட்டை கைப்பற்றி வச்சு இங்க பாக்குறோம்ல பல கம்பெனிகள் அப்படித்தானே ஒத்தடிமைகளாக வந்து சேர்களுடைய முக்கியமான சான்றிதழ் எல்லாம் கைப்பற்றி வச்சுக்கிறாங்கல்ல. இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறவங்களுடைய பாஸ்போர்ட்டுகளை அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் கைப்பற்றி வைக்கிறது இல்லை. அது போல அந்த பெண் குழந்தைகளுடைய அந்த பெண்களுடைய பாஸ்போர்ட், இதர சான்றிதழ்கள், அடையாளங்கள் அத்தனையும் கைப்பற்றி வைத்துக் கொண்டு இவர்கள் அந்த தீவை விட்டு வெளியேற முடியாது அப்படிங்கிற நிலைமை ஏற்படுத்துகிறாங்க. அந்த வர்ஜீனியா தீவுங்கிறதே பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய பல்வேறு சட்டங்கள்ல இருந்து விலக்கு அளிக்கப்பட்ட ஒரு பகுதி. அப்ப அதெல்லாம் அவருக்கு வசதியா இருக்கு. என்ன அதை வச்சுட்டு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இதன் பின்னணியில பல சிறுமிகள் பாதிக்கப்பட்டார்கள், பல பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள். என்றாலும் வெளியே சொல்ல முடியாதவர்களாக இருந்தாங்க. நான் சொன்னேன் ஏற்கனவே இந்த மிரட்டல்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த பின்னணியில தான் இதற்கெல்லாம் இவர் மட்டுமே செய்ய முடியாத அவங்க பேர் ஒரு பெண் அந்த ஜிஸ்லேன் மேக்ஸ்வெல் இந்த பெண்களையும் அந்த குழந்தைகளையும் அவங்கதான் கிட்டத்தட்ட மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பெண்ணுக்கும் அந்த மேக்ஸ்வெல்லுக்கும் இன்னொரு அங்க இப்படி வந்து மாட்டிக்கொண்ட ஒரு பெண்ணுக்கு இடையில நடந்த ஒரு வாக்குவாதம் அது வெளியே வர்றது வழக்காக மாறுவதுங்கிற பின்னணியில தான் இதெல்லாம் நடந்தது. நீதிமன்ற ஆணையின்படி அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 2019 சிறையில் அடைக்கப்பட்டார். அதே ஆண்டிலேயே அவர் மர்மமான முறையில் செத்து போனார். ஏன் மர்மமான முறையில்? பொதுவா தற்கொலை என்று சொல்லப்படுகிறது. ஆனா என்னன்னா அமெரிக்கா போன்ற ஒரு நாட்டுல ஜெயிலுக்குள்ள அந்த சிசிடிவி கேமரா வேலை செய்யலைன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஆனா கேமராக்கள் வேலை செய்யல. வேற பல சொல்ல போனா அந்த காவலர்கள்லாம் அந்த இரவு நேர காவலர்கள்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் விளக்கம் தரப்படுகிறது. அந்த நேரத்துல அவர் இப்படி பண்ணிட்டாரு. அப்ப ஏதோ நடந்திருக்கு. சில இவர் மூலமாக சில உண்மைகள் வெளியே வந்தா நம்முடைய தலை உருளும், நாம மாட்டிக்குவோம் என்று நினைத்தவர்கள், அது அமெரிக்காவிலும் இருக்கலாம், வெளிநாட்டவர்களா இருக்கலாம், பெரும் தலைகள் என்ன தங்களுடைய தலை உருளக்கூடாது என்பதற்காக இவருடைய தலையை உருள வைப்பது என்று முடிவு செய்திருக்கலாம். அதற்கு அங்க சில பேர் உடந்தையாக இருந்திருக்கலாம். ஆனா உண்மையிலேயே கூட இவரு இவ்வளவு தூரம் பண்ணி இவ்வளவு சம்பாதிச்சு அனுபவிக்க முடியாம போச்சுன்னு இவரும் கூட தற்கொலை முடிவுக்கு வரலாம். இனிமேதான் அதெல்லாம் தெரிய வரும். இதுல இன்னொரு பின்னணி கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா 2008ஆம் ஆண்டுல கூட இவர் இதே போல கைது செய்யப்பட்டார். இதே போன்ற குற்றச்சாட்டு தான் அப்போ. ஆனா சில மாதங்களே வெளியே வந்துட்டார். ஏன்னா அவருக்கு இருந்த அந்த செல்வாக்கு தொடர்பு இருக்குல்ல, அவங்க எல்லாம் தலையிட்டு அவர் வெளியே வர வச்சுட்டாங்க. ஆனா இந்த தடவை இப்பவும் கூட அதெல்லாம் முயற்சி பண்ணியிருப்பாரு தான். அதுக்குள்ள இதெல்லாம் நடந்துருச்சு. இந்த அவர் இறந்து போன பின்னாடி அது இன்னும் ஒரு பெரிய அளவுக்கு விவாதமாக மாறும்போதுதான் நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருக்கின்ற நியூயார்க் தெற்கு மாவட்ட நீதிமன்றம் என்ன ஆணையிடுகிறது என்றால் இந்த இந்த பெண்ணுக்கும் இந்த மேக்ஸ்வெல்லுக்கும் அந்த பெண்ணுக்குமான அந்த உரையாடல்கள் இமெயில்ல நடந்திருக்கு, இமெயில் மூலமாக. அது மாதிரி அந்த எப்ஸ்டீன் வந்து பல பேருக்கு தன்னுடைய மின்னஞ்சல் மூலமாக பல தகவல்கள் அனுப்புறது, தகவல்களை பெறுவது அப்படின்லாம் நிறைய அதை பூரா சேகரிங்க, அதை பூரா ஃபைலா மாத்துங்க. அந்த அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான பிரச்சனைங்க என்பதால் சமூக பிரச்சனை, அரசியல் பிரச்சனை எல்லாம் அதுல சம்பந்தப்பட்டிருக்கனால இதுல யார் யாரு பெயர்கள் இருக்கோ அதை பூரா வெளியே பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லி நீதிமன்றம் ஆணையிடுகிறது. அந்த அடிப்படையில தான் இப்ப இந்த ஒவ்வொரு விஷயமாக வந்து கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்கிறோம் பல இவங்களாமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பில் கிளின்டன் பேர் வருது. இப்படி ஒவ்வொருத்தரா சொல்லிட்டே வரலாம்.
இப்ப இந்த இந்த பின்னணியில இந்த எப்ஸ்டீன் ஃபைல்கள் என்று நான் சொன்னது போல எப்ஸ்டீனின் ஆவி ஆவண வடிவத்தில் பலருடைய தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க பரபரப்பான செய்தியாகவும் மாறி இருக்கிறது. இப்ப அமெரிக்க அரசியல்ல இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்கள் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துமா? அமெரிக்க அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னா, பொதுவா அமெரிக்காவுல வந்து அமெரிக்க மக்கள்கிட்ட ஒரு அந்த வாக்காளர்கள் மத்தியில வேட்பாளராக வரக்கூடியவர்கள் அவர்கள் வந்து ஒரு கொஞ்சம் எந்த விதமான இப்படிப்பட்ட சிக்கல்களில் மாற்றாதவர்களாக இருக்க வேண்டும், ஒரு ஒரு தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எல்லா நாட்டிலையும் அப்படித்தான் இருக்கும். பல நாடுகள்ல அப்படி அதெல்லாம் மீறி செயல்படுவது என்பதே ஒரு தகுதியாக கூட பார்க்கப்படும். அதெல்லாம் அது பொதுவா அமெரிக்கால அப்படி ஒரு மனப்போக்கு உண்டு. அதனாலதான் அங்க தேர்தலில் நிக்கிறவங்க எல்லாம் தங்கள் மீது எதுவும் அவதூறு வந்துடக்கூடாதுங்கிறத ரொம்ப கவனமாலாம் இருப்பாங்க. ஸோ அந்த அரசியல்ல இப்ப நான் சொன்னேன், இப்ப இவர் கைது செய்யப்பட்ட போது 2019 கைது செய்யப்பட்ட போது அப்பவும் ட்ரம்ப் தான் அரசு தலைவராக இருந்தார். இப்பவும் அவர் தான் அரசு தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிற பலருடைய பெயர்கள் அதில் சம்பந்தப்பட்டிருக்குன்னு ட்ரம்ப் பேர் இருக்குங்கெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், செய்திகள்ல வந்துட்டு இருக்கு. ஆக இவர்களுக்கெல்லாம் ஒரு அச்சம் ஏற்படும்ல, பொதுமக்கள் மத்தியில நம்முடைய மரியாதை என்ன ஆகும், நம்ம மேல இருக்கிற அந்த மதிப்பு என்ன ஆகும், அது தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை பாதிக்கக்கூடும் அப்படின்றது ஒரு. இன்னொன்னு அமெரிக்க மக்களுக்கே கூட ஒரு விதமான அவர்கள் தான் மேலே வருவார்கள் என்றால் அப்ப என்ன அப்படின்னு ஒரு சமூகத்துல வந்து ஒரு விதமான அரசியலுக்கு எதிரான அல்லது ஜனநாயகத்துக்கு எதிரான சிந்தனைகள்லாம் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக அமெரிக்காவில் மட்டும் இல்ல, சொல்ல போனா உலகம் முழுக்கவே இந்த செய்தியில பார்க்கிறவர்களுக்கு ஒரு சமூகத்தில வந்து என்ன மாதிரியான சிந்தனை ஏற்படும் என்றால், இப்படி தவறான வழிகளில் போய் பெரிய ஆளா எல்லாம் போல இருக்க, மாட்டிக்காம எப்ஸ்டீன் மாட்டிக்கிட்டா நம்ம மாட்டிக்காம இருப்போம் அப்படிங்கிற அந்த சிந்தனையை கூட வளர்த்து விடக்கூடும். இப்படிப்பட்ட மோசமான விளைவுகள் ஒரு தனி மனிதன் அவர் செய்த குற்றங்கள் அப்படின்னு மட்டும் பார்த்துட முடியாது. இப்படிப்பட்ட சமூக அரசியல் தாக்கங்களையும் பின்விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடியது. ஜனநாயகத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழப்பார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஆபத்து. அப்ப அது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆக அரசியல் தாக்கம் இருக்கும், சமூக தாக்கம் இருக்கும். அது மாதிரி பல வளரக்கூடிய பலருக்கும் என்ன ஒரு பொறுப்பற்ற இப்ப பணம் சம்பாதிச்சா போதும் பெரிய ஆளாயிரலாங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா அது எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாங்கிற அந்த எண்ணமும் வந்துடும். இதெல்லாம் ஒட்டுமொத்தத்துல ஒரு ஆரோக்கியமான சமுதாய வளர்ச்சிக்கு தடையாகிவிடும் என்று பார்க்கிறேன். மற்ற நாடுகள்லயும் இந்த எக்ஸ்பின் ஃபைல்கள் வந்து பின்விளைவுகளை ஏற்படுத்துமா? நிச்சயமா, நான் தான் இந்த இதுல சொன்னேன், அமெரிக்காவில மட்டும் இல்லாம உலக நாடுகள் அனைத்திலுமே இந்த செய்தியில, ஏன்னா நான் சொன்னது நம்ம முதல்ல பார்த்தோம், எல்லா நாடுகளிலுமே இன்றைக்கு இது பேசு பொருளாக இருக்கிறது. எல்லாம் இப்ப இன்றைக்கு இருக்கிற செய்தி தொடர்பு வசதிகள்ல உடனுக்குடன் இந்த செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தி வருகிற போது இப்ப யாருடைய, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த முதல்ல ஃபைல வெளியிடாம முடக்கி வச்சிருந்தாங்க. நீதிமன்றம் ஆணையிட்ட பிறகும் கூட அந்த ஃபைல்லாம் வெளிவராம தான் இருந்தது. அப்புறம் நீதிமன்றம் கடுமையாக ஆணையிட்ட பிறகுதான் வெளிவர தொடங்கி இருக்கு. அதுல கூட பாத்தீங்கன்னா முதல்ல ட்ரம்ப் சம்பந்தப்பட்ட ஃபைல்கள் வரல, அதற்கு ஒரு கண்டனம் எழுகிறது. அப்புறம் அந்த ஃபைல்களும் வருது. இப்படியான பல விஷயங்கள். ட்ரம்ப் வந்து தொடக்கத்துல இவருக்கு நண்பராகவே இருந்தவர். எப்ஸ்டீனும் அவரும் நல்ல நண்பராக இருந்தவர் தான். அவரும் அந்த தீவுக்கு அடிக்கடி போயிருக்கிறாரு. பல பேரும் போயிருக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ட்ரம்ப் வந்து அந்த உறவை துண்டிச்சுக்கிட்டார், வேண்டான்னு சொல்லி. இப்ப அந்த பின்னணியில எப்ஸ்டீன் வந்து தவறாக இவரோட இருந்த தொடர்புகளை தவறாக பயன்படுத்தக்கூடும் அல்லது தன்னுடைய நோக்கத்திற்கு பயன்படுத்தக்கூடும் அப்படிங்கிற கவலை அச்சமெல்லாம் கூட அவங்களுக்கு இருந்திருக்கிறது. இந்த பின்னணியில தான் அவர மரணத்தின் மீதான சிந்தாயம் கூட பலருக்கும் ஏற்பட்டிருக்குங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ஆக இப்ப அங்கேயே எப்படின்னா மற்ற நாடுகள்ல இப்ப நான் சொன்னேன், தொடக்கத்தை சொன்னேன்ல, ஆன்மீகத்தின் பெயரால், தொழில் உறவு என்ற பெயரால், இன்னும் பல்வேறு பெயர்கள் இப்படிப்பட்ட ஆட்கள் நிறைய இருக்கிறார்கள் என்று சொன்னேன்ல. அவங்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் இந்த எப்ஸ்டீன் இந்த அளவுக்கு பெரிய ஆளர், ஒரு தீவை வளைத்து போடுகிற அளவுக்கு பெரும் செல்வது, உலகத்தின் பெரும் பணக்காரர்கள் ஒருவர் என்கிற அளவுக்கு அவர் இறந்த போது அவருடைய சொத்து மதிப்பு இந்திய பண மதிப்பில் கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய். அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறார் பாருங்க. அப்படி வருகம் என்றால் அவர் எதனால மாட்டிக்கிட்டாருன்னு பார்க்காம அதை கவனிச்சு நம்ம அந்த தப்பெல்லாம் செய்யாம இங்க
அதே மாதிரிலாம் செய்யலாமே. அங்க அந்த போக்கு எல்லா இடத்துக்கும் வரும்ல அப்போ. ஏற்கனவே இங்க அப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்களே. நம்ம நாட்டுல என்ன இப்படிப்பட்ட இப்ப இப்ப இந்த என்ன ஆன்மீகம் என்கிற பெயரில் நம்ம மன அமைதியை கொடுக்கிறோம் என்ற பெயரில் இங்கேயும் அந்த மாதிரி பெண்களை வரவழைத்து, சிறுமிகளை வரவழைத்து, அத்துமீறலில் ஈடுபடுகிற சில ஆட்களை பத்தி அவரெல்லாம் ஆன்மீக போர்வெளியெல்லாம் செய்து கொண்டிருக்கார்கள். யாருடைய பெயர் நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. மக்கள் செய்திகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும். இவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு சரி இனிமே எச்சரிக்கையா இதை கையாளணும், மாட்டிக்காம செய்வோங்கிற அந்த புத்தி வரும். அது மட்டும் இல்லாம மக்களுக்கும் கூட என்ன இது ஏற்கனவே அமெரிக்க மக்களுக்கு எப்படிப்பட்ட மனநிலை வரும் என்று பார்க்கிறோமோ அது போல மற்ற நாடுகளில் உள்ள மக்களுக்கும் கூட ஒரு இந்த ஜனநாயக அமைப்பின் மீது ஒரு நம்பிக்கை இழப்பாரு. என்னன்னா இந்த ஜனநாயகபூர்வமான கட்டமைப்பு இருக்குல்ல, அரசு கட்டமைப்புகள், நீதிமன்றம், காவல்துறை, சட்ட செயலாக்கத்துறைகள் இவைகள்லாம் சரியா வேலை செஞ்சிருந்தா எப்படி எப்ஸ்டீன் மாதிரி ஒரு ஆள் உருவாகி இருக்க முடியும்? அப்ப நம்ம நாட்டிலயும் இப்படித்தானே இருக்கு. நம்ம நாட்டிலயும் இந்த மாதிரியான துறைகள்லாம் பெரிய ஆட்களை கண்டுக்காம தானே இருக்கு. எளிய மக்கள் தானே மாற்றுறாங்க. அப்படிங்கிற பொதுவான அந்த விமர்சனம் இருக்குல்ல. அப்ப அவர்களுக்கும் அந்தந்த நாடுகளிலும் கூட ஒரு விதமான அந்த ஜனநாயகத்துக்கு எதிரான இந்த ஜனநாயகம்ங்கிறதே தேவையில்லை, அப்படி ஜனநாயகம் என்பது தேவையில்லைன்ட்டு அவங்க ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை விரும்பினாங்கன்னா கூட நல்லது. அப்படி ஒரு ஆனா அப்படியும் வர மாட்டாங்க. வேற எப்படியோ யாரோ எப்படியோ போங்கப்பான்னு ஒரு பொது அக்கறையற்ற சமூகமாக மாறும். அது மிகப்பெரிய எதிர்கால கேடாக கூட உருவாகிவிடும். ஏன்னா மற்ற நாடுகள்லயும் அதே போல நிலைமைகள் ஏற்படும். இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு விதமான இந்த பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்கல்ல, மிரட்டல் அரசியல் செய்யக்கூடியவர்கள் உருவாகுவார்கள். இந்த மாதிரி பணத்தை அதையே வந்து திரும்ப திரும்ப முதலீடாக மாற்றுவது, ஒருத்தரை மிரட்டி வாங்குற பணத்தை இன்னொருத்தரை மாற்றுவதற்கான முதலீடாக மாற்றுவது, அதுல இருந்து சம்பாதிப்பது அப்படின்னு ஒரு ஒரு நச்சு வலையாக, நச்சு சங்கிலியாக எல்லா நாடுகளையும் பிடித்துக் கொள்ளும் என்கிற கவலைக்குரிய வளர்ச்சி போக்கு ஏற்படும். இப்ப இந்திய பிரதமர் நரேந்திர மோடியில இருந்து புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் வரைக்கும் பில் கேட்ஸ் இவங்கெல்லாம் புகழ்பெற்ற நிறைய பேர்கள் வந்து இதுல அடிபடுதா சொல்லப்படுது. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? நீங்க சொன்னது போல பிரிட்டிஷ் இளவரசர் ஆண்ட்ரூ அவர் பேரு அந்த ஃபைல்கள்ல இருக்கு. அது போல நாம பில் கேட்ஸ் பார்த்தோம். அவர் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எகூட் பராக் அவர் பேர் இருக்கு. அவர் ஆலன் டெர்ஷோவிட்ஸ் சொல்லி இவர் அமெரிக்கால மிகப்பெரிய வழக்கறிஞர். அவர் கோடி கணக்குல ஃபீஸ் வாங்க அவர் பேர் இருக்கு. அவர்லாம் இவங்கெல்லாம் கடுமையா மறுத்திருக்கிறாங்க. அது வேற விஷயம். இவங்க பேர்லாம் இருக்கு. அதே இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இங்க நம்ம நாட்டு பிரதமர் மோடி அவருடைய பேர் அது இருக்குன்னு இப்போ செய்தி வந்திருக்கு. அது போல உலக புகழ்பெற்ற பேரண்டத்தினுடைய உண்மையெல்லாம் கண்டறிந்து சொன்ன அறிவியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங் உள்ளிட்டவருடைய பேரெல்லாம் அதுல இருக்கு. இதை பார்த்து அப்ப இதெல்லாம் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு ஒரு பக்கம் உண்மையிலே அந்த எப்ஸ்டீன் ஏற்பாடு செய்து கொடுத்த அந்த வசதிகளை அனுபவித்தவர்கள் அல்லது அந்த விதமான ஏற்பாடுகளை பெற்றுக்கொண்டவர்கள் இருப்பார்கள். இன்னொரு பக்கம் வேற வகையில தொடர்புள்ளவர்கள் இருப்பார்கள். பாக்குறோம் இங்க உள்ளூர்லயே பாக்குறோம்ல, சில பெரிய மனுஷங்களோட தனக்கு தொடர்பு இருக்கு என்று காட்டிக் கொள்வதற்காகவே அவங்களுடைய விழாக்கள் ஏதாவது நடக்கும்போது கூட போய் நின்று படம் அவருக்கு இவருக்கு சம்பந்தமே இருக்காது. எல்லாரும் படம் இருக்கும்போது அவர் சரி நீ வந்து நின்னுக்குன்னு எடுப்பாங்க. அப்ப அந்த படத்தை காட்டி தனக்கு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு காட்டிட்டு மோசடி வேலைகளை செய்யறவங்க எல்லாம் பாக்குறோம். தங்களுடைய இடங்கள்ல போட்டோல மாட்டி வச்சிருப்பாங்க. இந்த ஆள் பேர் என்னன்னு கூட அந்த புறமுருக்கு தெரிஞ்சிருக்காங்க. அப்படியான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி யார் எதுக்காக செய்யறாங்கன்னு தெரியாமலே கூட பல பேர் இவரோட தொடர்பு வச்சிருந்திருப்பாங்க. குறிப்பாக ஸ்டீபன் ஹாக்கிங் அவர் வந்து எப்படி போயிருக்கிறாருன்னா அதெல்லாம் பின்னாடி வந்துருச்சு. இப்போ அங்க அறிவியல் நான் சொன்ன வேற பல அமைப்புகள் கல்வி சார்ந்த அறக்கட்டளை அதெல்லாம் அமைச்சிருக்கிறாரு. ஏன்னா தனக்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக்கணும்ல, நான் நல்லது செய்யறேன்னு உலகத்தை நம்ப வைக்கணும்ல. அப்படிப்பட்ட அறக்கட்டளை ஒன்று அறிவியல் சார்ந்த மாநாடு நடத்துகிற போது அதுல உரையாற்றுவதற்காக ஸ்டீபன் ஹாக்கிங் போயிருக்கிறார். இவருடைய அழைப்புக்காக போல இந்த அமைப்பினுடைய அறிவியல் சார்ந்த கட்டுரைக்காக அறிவியல் சார்ந்த உரை சமர்ப்பிப்பதற்காக போயிருக்கிறார். இப்படி பலரும் அப்படி போயிருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பில் கிளின்டன் அப்படிதான் சொல்றாரு. நான் வந்து என்னுடைய வேற பல தொடர்புகளுக்காக வெளிநாட்டு பயணங்களுக்கு இவருடைய விமானத்தை நான் பயன்படுத்தி கொண்டேன், அவ்வளவுதான். அவருடைய அழைப்புல நான் போகல.
எனக்கு விமானம் தேவைப்பட்டது, அவருடைய விமானத்தை நான் பயன்படுத்தி கொண்டு அவருக்கு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்திருக்கிறார். இந்த பின்னணியில தான் நம்ம பிரதமர் மோடி அவருடைய பேரும் வருகிறது. அதை பற்றி என்ன என்ன செய்தி சொல்கிறேன், மோடி நேரடியாக அந்த தீவுக்கு போனதாகவோ அங்க வந்து அந்த விடுதியில நடந்த நிகழ்ச்சிகள்ல ஏதாவது பங்கெடுத்ததாவெல்லாம் இல்லை. மாறாக ஏதோ ஒரு கட்டத்துல அந்த மின்னஞ்சல்ல அவர் பேரும் ரெஃபர் ஆகுது, அவர் பேரும் வர்ற மாதிரி இருக்கு. இதை வச்சுட்டு இது ஒரு செய்தியாக வருகிறது. எனவே இதை பற்றி இயல்பா இந்திய மக்களுக்கு ஒரு நம்முடைய பிரதமர்மா அப்படின்னு ஒரு கேள்வி வரத்தானே செய்யும். அப்ப அதைத்தான் மக்களுடைய பிரதிநிதியாக நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். ஆனா பேச விடாமலே தடுக்கப்பட்டது, பெரிய அமளிக்கிட்டு சென்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அது சொல்ல வேண்டியதானே. அப்புறம் பார்த்தா ஒரு அதிகாரி, ஒரு வெளியுறவுத்துறை அதிகாரி ஒருவர் அப்படிலாம் இல்ல, இதெல்லாம் வெறும் குப்பை, ஒரு தனி மனுஷனுடைய வெறும் குப்பையான சிந்தனைகள் தான் இந்த ஃபைல்லாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஏன் அந்த அதிகாரி சொல்றத அதிகாரப்பூர்வமா பிரதமரே சொல்ல வேண்டியதானே, அரசாங்கமே சொல்ல வேண்டியதானே. அப்ப இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் எதிர்கட்சி எழுப்பக்கூடிய கேள்வி எல்லாம் உதாசீனப்படுத்துவதுங்க, அது உள்ளூர் அரசியல், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக இப்படி பெயர் வந்துடுச்சு என்பதாலேயே அவர்கள் இப்படிப்பட்ட குற்ற வலைக்குள் இருப்பார்கள் என்ற முடிவுக்கு போய்விட முடியாது. அப்படி போய்விட முடியாது என்பதாலே இதுல எல்லாருமே குற்றமற்றவர்கள் என்ற முடிவுக்கு நம்ம போய்விட முடியாது. அதற்கெல்லாம் தொடர்ந்து நடக்கக்கூடிய விசாரணைகள், ஊடகங்கள் இனிமே அவங்களுடைய புலனாய்வு திறனை காட்டுவாங்க. அப்படி அந்த புலனாய்வுல வேற பல உண்மைகள் வரக்கூடும். நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான நம்ம பிரதமர் மேல நமக்கு 1000 விமர்சனம் இருக்கு. அவருடைய அணுகுமுறைகள், கொள்கைகள் இதெல்லாம் எவ்வளவு நம்ம கண்டனம் தெரிவிக்கிற விஷயங்களா இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட விஷயத்துல அவர் இரையாகிவிடக் கூடாது அப்படின்னு ஒரு இந்த நாட்டின் குடிமக்கள் ஒருவராகவும் கூட நமக்கு அக்கறை இருக்கத்தான் செய்கிறது. ஆகவே அந்த அக்கறையை மதித்து அவர்கள் பதில் சொல்ல வேண்டும்ங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்கிறது. ஆக உலகத்தின் பல பல தரப்பிலும் இருக்கக்கூடிய முன்னணியான ஆட்கள் அங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள், கல்வி சார் நிகழ்ச்சிகளும் போயிருக்கிறாங்க. அந்த உல்லாச விடுதிகளுக்கு போனவர்களும் இருக்கிறார்கள். 2 வரையும் எப்படி தரம் பிரித்து பார்ப்பது என்பது, செய்தி எது, வதந்தி எது என்பதெல்லாம் தரம் பிரித்து பார்க்க வேண்டிய தேவை கூட இதுல இருந்து நமக்கு ஏற்படும். இப்ப எப்ஸ்டைன்ஸ் போன்றவங்க எல்லாம் எப்படி உருவாகுறாங்க, இவங்களால எப்படி இந்த அளவுக்கு செல்வாக்கு பெற முடியுது, இந்த நெட்வொர்க்கை பத்தி சொல்லுங்க சார். அது தொடக்கத்திலேயே சொன்னேன். எப்ஸ்டீன் போன்றவர்கள் ஒரு தனி மனிதர், ஒரு தனி மனிதனுடைய குற்றம், தனி மனித ஆசை, பேராசை அப்படின்னு மட்டும் பார்த்துட முடியாது. இது எதனுடைய, நான் சொன்னேன் இல்லையா, அந்த காலத்துல மன்னர் ஆட்சி காலத்திலே கூட இருந்திருக்கு. மன்னர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக அப்படி அமைத்துக் கொண்டார்கள். இன்றைக்கு வேற மாதிரியாக வந்து சொன்னால் வேற மாதிரிங்கிறது என்னவென்றால், இன்றைக்கு முதலாளித்துவ சமூக அமைப்புல என்ன முதலாளித்துவம் என்பது இப்படிப்பட்டவர்களை உருவாக்குகிறது. எப்படி உருவாக்குறது என்றால், அவர்களை முதலாளித்துவத்தை தான் முதலாளிங்கிற தனிப்பட்ட நபர்களை சொல்லல. முதலாளித்துவ சமூக அமைப்பு வந்து மனிதர்களை, குறிப்பாக எளிய மனிதர்களை ஒரு விற்பனை பொருள் போல, ஒரு பண்டம் போல, அவங்க ஒரு ப்ராடக்டாகத்தான் அதை கருதுதே தவிர அவர்களை உயிருள்ள மனிதர்களாக கருதுவது இல்லை. முதலாளியும் அப்படித்தான் நடத்துது. அப்ப அதனாலதான் இந்த இப்படிப்பட்ட சிறுமிகளும் பெண்களும் கூட வெறும் கடத்தலுக்கான பொருள்களாக, எப்படி தங்கத்தை கடத்துவது போல, போதைப் பொருளை கடத்துவது போல இந்த பெண்களையும் சிறுமிகளையும் கூட கடத்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆளாகத்தான் எப்ஸ்டீன் உருவாக்குறாங்க. இப்படி இவர்களை உருவாக்குவது என்பது முதலாளித்துவத்திற்கு ஒரு தேவையாக இருக்கிறது. இந்த மாதிரி அந்த தொடர்புகளை பயன்படுத்தி கொண்டு வேலைகளை முடித்துக் கொடுக்கின்ற அதிகார தரகர்களாக மாறுகிறார்கள். ஆக இவர்களை உருவாக்குவது என்பது இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பு தான். முதலாளித்துவத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு தேவையே இருக்கிறது. நான் சொன்னது போல பிரச்சனைகளை திசை திருப்புவதற்கு இந்த சட்ட தடைகளை மீறி, முதலாளித்துவ அரசாங்கமாக இருந்தாலும் அது சில சட்டங்களை உருவாக்கி வச்சிருக்குல்ல, அந்த சட்டங்களை மீறுவதற்கான ஏற்பாடுகளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட இந்த சட்டத்திற்கு புறம்பான இப்படிப்பட்ட அமைப்புகள் தேவைப்படுகின்றன. அதை பயன்படுத்தி கொண்டுதான் எப்ஸ்டீன் போன்றவர்கள் எல்லாம் உருவாகிறார்கள். நான் சொன்னது போல நம்ம நாட்டிலையும் அப்படிப்பட்ட வேற வேற போர்வைகள், ஆன்மீகம் அது இது என்கிற போர்வைகள்ல பல பேரும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அப்படி பாருங்களேன். ஆக இவர்களை உருவாக்குவது முதலாளியம் தான். ஆனா அதை முதலாளியம் தானே உருவாக்குகிறது என்பதற்காக இப்படிப்பட்டவர்கள் குற்றமற்றவர்கள் அப்படின்னு இவங்களை, இந்த மாதிரி ஆள்களை கண்டுக்காம விட்டு விடவும் முடியாது.
கடுமையான சட்டங்கள் இருக்க வேண்டும். இவர்களை கையாளுவதற்கான சரியான அணுகுமுறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்கான பொறுப்புகளை அந்தந்த அரசாங்கங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மக்கள் இயக்கங்கள் இப்படிப்பட்டவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வைப்பதற்கான ஓங்கி குரல் கொடுக்கவும் வேண்டும் என்று கூட நான் கருதுகிறேன். இப்போ ஒரு பக்கம் எப்ஸ்டீன் தற்கொலை வந்து வெவ்வேறு பார்வைகளை பார்க்கப்பட்டது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்றேன், அவர் தற்கொலைன்னு மட்டும் இதை பார்த்துட முடியாது. மர்மமான முறையில் இறந்து கிடந்தாருன்னு தானே செய்திகள் வருகிறது. இதுவரைக்கும் அவர் எப்படித்தான் இறந்தார், என்ன காரணத்தால் தான் இறந்தார்னு இதுவரைக்கும் திட்டவட்டமான செய்தி எதுவும் வரவில்லை. 6 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த மர்மம் இன்னும் மர்மமாகவே நீடிக்கிறது. எனவேதான் இப்படி அவர் தற்கொலையாகவும் இருக்கலாம், அல்லது திட்டமிட்ட முறையில நம்ம பாக்குறோமே, ஒரு அஜித் இங்க உள்ளூர்ல ஒரு அஜித் குமார் மீது ஒரு போலியான நகை திருட்டு குற்றச்சாட்டு சொல்லி அவரை எப்படி காவலர்கள் தாக்கினார்கள், அவர் உயிரிழந்தார். இன்னைக்கு அது சிபிஐ விசாரணையில் அவர் குற்றம் செய்யவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது. அவருடைய தாயார் வந்து அப்படின்னா புகார் கொடுத்த பெண் மீது நடவடிக்கை எடுங்கள்னு கோரிக்கை வச்சிருக்காங்கலாம் பாக்குறோம்ல. அதே மாதிரிதானே அதையும் நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த பின்னணியில் உலக அளவிலும் சரி, இந்தியாவிலும் சரி, இது ஒரு புதிய விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். இது போன்ற விஷயங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது. நமக்கு தெரிந்து கொண்டு நடக்கிறது என்றால் அது ஏதாவது ஒரு வகையில் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட கண்ணோட்டத்திலையும் கூட இந்த விழிப்புணர்வு பரவ வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்ளலாம். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்து எல்லா பேர்களும் தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கா, இல்ல அரசியல் வசதிக்காக இந்த பெயர்னா மறைக்கப்பட்டிருக்கா? அதுவும் இனிமேதான். இப்ப நான் தான் சொன்னேன், ஒட்டுமொத்தமா அந்த ஃபைல்ஸ் தரப்படல, பார்ட்டா தான் கொடுத்துட்டு வர்றாங்க. அப்ப எத்தனை ஃபைலை நிறுத்தி வைக்கிறாங்க, எத்தனை ஃபைல்ஸ் உண்மையிலேயே வருது, எத்தனை ஃபைல்ஸ் வந்து உண்மையிலே தீவிரமான குற்றங்களை அம்பலப்படுத்துவதாக இருக்கிறது, எத்தனை ஃபைல்ஸ் வந்து அப்படிலாம் இல்லை அப்படிங்கறதெல்லாம் இனிமேதான் தெரிய வரும். இப்பதானே தொடங்கி இருக்கு. ஆனா நிச்சயமாக இது இவ்வளவு தூரம் வெளியே வந்துட்டதுனால அப்படியே நீங்க அதை புதைச்சிட முடியாது. இது விழிப்புணர்வு உள்ள இயக்கங்கள் அது உண்மை என்னன்னு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இது அந்த ஊடகங்களும் இது இந்த துருவி அவருடைய புலனாய்வு ஏற்பாடுகள் மூலம் துருவி எப்படி ஒரு வாட்டர் கேட் ஊழலை ஊடகம் தானே அம்பலப்படுத்தியது. இன்னும் பல ஊழல்கள் உலக அளவுல பல நாடுகள்ல. அதே போல இந்த உலகம் இந்த வர்ஜீனியா தீவு உல்லாச விடுதி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கூட நிச்சயமாக வெளியே வரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த எப்ஸ்டீன் ஃபைல் வந்து வருங்கால தவறுகளை கலைக்க ஒரு உதாரணமா இருக்குமா, இல்ல எலிட் கண்டலா புதைக்கப்படுமா? எப்ஸ்டீன் கோப்புகள் நிச்சயமாக மக்களிடையே ஒரு புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது எந்த அளவுக்கு விபரீதமா போகிறது அப்படிங்கறதெல்லாம் மக்கள் சொல்வார்கள். அவருடைய அன்றாட பேச்சுகளிலும் சரி, செய்திகளை கவனிப்பதிலும் சரி, இது ஒரு கூடுதல் முக்கியத்துவம் தரப்படும் இதற்கு. ஆனா பொதுவாக நாம் பார்க்கிறோம், காலப்போக்கில் இது மறந்து விடப்படக்கூடிய மறந்து விடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. ஆனா இன்னொன்னு பார்க்கலாம், புதிய எப்ஸ்டீன்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் தான் நான் பார்க்கிறேன். இப்போ ஒரு எப்ஸ்டீன் வந்து அம்பலம் ஆயிட்டாரு அப்படின்னா மற்ற யாருக்கே கிடையாது. அது மாதிரி அமெரிக்காவிலே கிடையாதா, வேற நாடுகள் கிடையாதா, நம்ம நாட்டுல கிடையாதா, எல்லா இடங்களும் இருக்கிறாங்களே. நான் தான் சொன்னேன், இவங்க வந்து தங்களுடைய அணுகுமுறையில மாற்றிக்கொள்வார்கள். இதுல இருந்து கிடைச்ச பாடத்தை வச்சுக்கிட்டு எப்படி மாட்டிக்காம செய்யறது. ஏன்னா முதலாளித்துவத்திலே விதிவே என்னன்னா, தப்பு செய்வது தப்பல்ல, மாட்டிக்கிறது தான் தப்பு. அதான் முதலாளித்துவ விதி. அந்த வகையில அந்த மாட்டிக்காம இந்த குற்றங்களை செய்வது அப்படிங்கிற அந்த அணுகுமுறைகள் வரும். சுருக்கமா சொல்வதென்றால், இந்த சுரண்டல் அமைப்பு என்பது இருக்கும் வரையில் நிச்சயமாக எப்ஸ்டீன்கள் உருவாகி தலையெடுத்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்களை அம்பலப்படுத்துகின்ற பணிகளும் நடந்து கொண்டே இருக்கும். அந்த விழிப்புணர்வு வளர வளர அடிப்படையில் இந்த அமைப்பை மாற்றுகிற வரையில் இது நீடிக்கும் என்கின்ற அந்த உண்மை மக்களுக்கு புரிய அந்த அமைப்பை மாற்றுவதற்கு என்ன செய்வது என்கிற சிந்தனையாலும் அது மலர வேண்டும். கருத்திருக்கும்